டிஎஸ்கே அந்த அளவுக்கு ஏன் திருச்சி வரணும் உங்க பேர்ல? ஒரு 15-16லலாம் நான் மிமிக்ரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் நான் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். திருமாங்கல்யம் இன்று முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30க்கு உங்கள் ஜீ தமிழில். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது என் கூட பண்ணவங்க எல்லாமே ரொம்ப ஃபேமஸான பர்ஃபார்மர்ஸ். அவங்களோட பேரில் எல்லாத்துலேயும் ஒரு பேர், அவங்களோட ஒரு நேம் இருக்கும். அது அந்த ஊரை ஐடென்டி பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இந்த சரவணகுமார், சரவணன்ற பேர்லாம் நிறைய இருக்கு. தெருக்கு ஒரு 20 பேர் இருக்கும், சரவணன் இந்த மாதிரி பேர். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே திருச்சியை சேர்த்துப்போம், அது ஒரு ஐடென்டிட்டியா இருக்குமே, நம்ம ஊரை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்குமே அப்படின்றனால அது சேர்த்தது தான் திருச்சி சரவணன். நம்ம திருச்சி எபிசோட கரெக்டான ஆளை கூப்பிட்டு வந்தால வேற ஆப்ஷனே இல்ல, வேற எங்கேயும் போக முடியாது. வேற யாரும் திருச்சியில எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பேர்ல இப்படி திருச்சியோட சுத்த மாட்டாங்க. எஸ் கரெக்ட். திருச்சியில வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு மெமரி சாப்பாடு அப்படின்னா உங்க அம்மா இல்லனா உங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட், இந்த இடத்துக்கு போனா இல்ல பாட்டி அந்த மாதிரி ஃபுட் பத்தி. வைஷு வந்து திருச்சி பக்கத்துல தான். என்ன ஊரு? திருச்சி பக்கத்துல கரூர். பட் ஆனா நான் வந்து காலேஜ் படிச்சது திருச்சி, வர்க் பண்ணது திருச்சி. சோ எனக்கும் திருச்சிக்கும் ரொம்பவே ஒரு கனெக்ஷன் இருக்கு. பெரிய கனெக்ஷன் தான். இந்த கனெக்ஷனுக்கு முன்னாடி திருச்சி கூட எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. எங்க லவ் வந்து மலர்ந்தது திருச்சியில தான். ஜோயா மெயின் படம் அங்க இருக்கு. விசாரிச்சு ஆகணும். அண்ட் மோரோவர் ஃபுட் ரிலேட்டட் பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க மதுரை தான் ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படிலாம். ஆனா திருச்சி ஆக்சுவலா ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நாங்க நல்லா சாப்பிட்டோம். ஆமா, அதாவது என்னன்னா நான்வெஜ் வெஜ் எல்லா ஜோன்லயுமே அந்த கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கும். இப்போ எனக்குலாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கு, மைக்கிள்ஸ்னு சொல்லி. அது மைக்கிள்ஸ். ஆமா, அது நீங்க குட்டியா இருந்தப்போ ஆமா இருந்தது. ஸ்டில் நோ இன்னும் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐஸ்கிரீம் இப்ப நம்ம சாப்பிடுவோம், பில்லு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பாருங்க ஒரு 150-200 போட்டுருவோம். ஆனா அங்க ஸ்டில் வந்து ஒரு கப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்கூப் 5 rupees. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 10 rupees வந்திருக்கும். ஒரு கப்ல ஒரு ஸ்கூப் போட்டு தருவாங்க. நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் அந்த ஐஸ்கிரீம். ஆமா ஆமா ஆமா. அடுத்த ஸ்பாட் எனக்கு வந்து கண்ணப்பா ரொம்ப பிடிக்கும். கண்ணப்பா தெரியும் திருச்சியில அது ரொம்ப ஃபேமஸ். ஹைவேலயும் இருக்கு. ஆமா, ஹைவேலயும் இருக்கு. எப்ப அங்க போனாலும் வண்டி டிரைவர் அங்க தான் நிறுத்துவாரு. அங்க அந்த ஹோட்டல்ல வந்து எனக்கு வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுல என்னன்னா அந்த சால்னா மாதிரி தருவாங்க, அதுல மாங்காய் போட்டு தருவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். மாங்காய் அதுல போடு தால்ச்சா மாதிரி. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குமா பிரியாணினாலே, அது அங்க அந்த மாதிரி. சரி, இன்னைக்கு என்ன சமைக்க போற விஷயம்? இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் டிஷ் தான் சமைக்க போறேன். சூப்பர். ஜோயா கிளம்பிட்டாங்க. ஜோயா வாங்க வாங்க இருக்கட்டும். நான் எப்ப கிளம்பி இருக்கணும் நினைச்சு பாருங்களேன். 9 years கூட வெஜிடேரியன். நீங்க இல்ல நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் நல்லா. அதான் நைஸா நீங்களும் அப்படி கேக்குறீங்க. சரி ஓகே, வெஜ்ல என்ன பண்ண போறீங்க? வெஜ்ல என்னது? மிளகு குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு. ஓ வாவ். அப்புறம் பீன்ஸ் பருப்புசிலி. என்னது? மிளகு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ரெகுலரா சாப்பிட மாட்டோம், டிஃபரெண்டான ஒரு டிஷ். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப நேரமா கீழ சப்டைட்டில் தேடிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் பீன்ஸ் பருப்புசிலி. பருப்பு குசிலியா? சிலியல்லா சிலியானோ பருப்பு உசிலியா? கடவுளே, ஏதோ தப்பான பேர் வருது. சரி ஓகே, இப்போ நம்ம தான் சமைக்க போறோம். ஐ மீன் நீங்க சமைக்க போறீங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறதுனால ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங் உங்க தானே போவாங்க. அவர்தான் என்னென்ன வேணும் வேணா கேட்டுக்கோங்க. உங்க கூட வந்து நம்ம சமையல் கலைஞர் ஜோயா வருவாங்க. சமையல் கலைஞர் காஸ்டியூம் ஒரு ஷெஃப் லுக்ல. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. காஸ்டியூம் ஷெஃப் மாதிரி. என்னன்னு கேட்டுக்கோ. என்ன வேணும் உனக்கு? சொல்லு. கிச்சன்ல இருக்க எல்லா ஐட்டமும் வேணும். என்ன வேணுமா? என்ஜாய்.